Hi everyone, welcome to my channel Traditional Art. நான் இந்த சேனல்ல craft ideas, useful DIY, beauty tips, home remedies, shopping haul, mehendi design, rangoli designsலாம் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணிடுங்க. நம்ம ஒரு DIY வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க மணியை சேவ் பண்ணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்லயே எப்படி ஹேண்ட் வாஷ் ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு உங்களுக்கு ஒரு சோப் தேவைப்படும். நீங்க என்ன சோப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டெட்டால் எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸ் டெட்டால் சோப் தான் எடுத்திருக்கேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 10 rupees. உங்களுக்கு என்ன சோப் இஷ்டமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆனதும் நம்ம துருகி வச்சிருக்க சோப்பை அதில் போட்டுருங்க. நம்ம ஏன் சோப்பை கிரேட் பண்ணுறோன்னா சீக்கிரமாக கரையோன்றதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுங்க, சிம்மில் வச்சுட்டு அந்த சோப்பு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சோப்பு கரைஞ்சா போதும், நம்மளுக்கு பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. சோப்பு கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் வச்சுட்டு சோப்பு கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும். அப்படியே திக்காயிடும். நம்ம வைக்கும் போது தண்ணியாக இருக்கும். 2 hours கழிச்சு இந்த மாதிரி திக்காயிடும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். பட் நம்ம இப்படியே யூஸ் பண்ண முடியாதுல்ல. திக்காக இருந்தால் எப்படி ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ப்ளஸ் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கனாலுமே கிடைக்கும். இந்த கிளிசரினோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 rupees தான். ஸோ சோப்பு 10 rupees, இது ஒரு 10 rupees, 20 rupeesலேயே நம்ம சூப்பராக ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கிளிசரின்லேருந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த கிளிசரினை ஊற்றி இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரில் அந்த கிளிசரினை போட்டு கிளக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இப்போ திக்காக இருக்குல்ல ஜெல்லி மாதிரி, அது மாறி கொஞ்சம் லிக்விடாக மாறிடும். அதாவது கெட்டியான லிக்விடாக மாறிடும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக அந்த ஹேண்ட் வாஷ் பதத்துக்கு வந்துடும். நீங்கள் அந்த கிளிசரினை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெறும் 20 rupeesலேயே வீட்லேயே நம்ம சூப்பராக ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணிட்டோம். இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு மந்த்லி ஒரு 500 தேவைப்படும். ஏன்னா நம்ம கிச்சனில் ஒரு ஹேண்ட் வாஷ் வைப்போம், பாத்ரூமில் ஒரு ஹேண்ட் வாஷ் வைப்போம். ஸோ எப்படியோ 500 கிட்ட வந்துடும். பட் ஆனால் நீங்கள் இதை ஒரு 20 rupeesலேயே முடிச்சிடலாம். மந்த்லி நீங்கள் ஒரு 500 சேவ் பண்ணலாம். அதை வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிசரின் ஊற்றி நான் அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சோப்புக்கு ஒரு 10 ரூபாய், கிளிசரினுக்கு ஒரு 10 ரூபாய். அந்த கிளிசரின் கூட நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மந்த்லி இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு உங்களோட 500 சேவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்க கன்சிஸ்டன்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த ஹேண்ட் வாஷ் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போக எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேறு இருக்குது. ஸோ அதை வேறு எதெல்லாம் பாட்டிலில் யூஸ் பண்ணிப்பேன். நான் ஃபுல் சோப் கூட இத்தனைக்கும் யூஸ் பண்ணல, பாதி சோப் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கே எனக்கு இவ்வளோ வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் சோப் யூஸ் பண்ணி கிளிசரின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ஹேண்ட் வாஷை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வீட்டிலேயே சூப்பராக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு கை கழுவும் போது எனக்கு அந்த லைஃப் பாய் ஆட் ஞாபகம் தான் வருது. பண்டியும் சோப் என்ன ஸ்லோவா அப்படின்னு ஒரு ஆட் வரும்ல. இப்போ கொரோனா வச்சு கூட அது ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. நல்லா ஹேண்ட்ஸ்லாம் க்ளீன் ஆகுது. இந்த டைமில் ஒரு யூஸ்ஃபுல்லான DIY தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மீம் தான் நான் சொன்னேன். இந்த ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணும்போது எனக்கு இந்த மீம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.